வாசகத் தோழமைகளுக்கு வணக்கம். ஓநாய் குலச்சின்னம் ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். குரல் எவி மயிலா. அத்தியாயம் 33. நீங்கள் ஒரு கரடியை, புலியை, சிங்கத்தை அல்லது ஒரு யானையை கூட பழக்கப்படுத்தலாம். ஆனால் உங்களால் ஒரு மங்கோலிய ஓநாயை ஒருபோதும் பழக்கப்படுத்த முடியாது. புதிய இடத்திற்கு நகர்வதை விடவும் கழுத்தை நெரித்து கொன்றாலும் பரவாயில்லை என ஓநாய்க்குட்டி அடம்பிடித்தது. குழுமத்தின் மாடுகளும் ஆடுகளும் விடிந்த உடனேயே கிளம்பிவிட்டன. ஆட்களையும் உடைமைகளையும் ஏற்றிச் செல்லும் பார வண்டிகள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டன. அவை இலையுதிர்கால புல்வெளி நிலத்திற்கு போகும் வழியில் மேற்கு மலை மேட்டை கடந்து சென்றன. பிரிவு 2ஐ சேர்ந்த மாணவர் குழுவினர் அவர்களுடைய பாரம் மிகுந்த 6 எருது வண்டிகள் உட்பட இன்னமும் கிளம்பவில்லை. இவ்வளவுக்கும் பில்ஜியும் கஸ்மாயும் விரைவில் சாலைக்கு வந்து சேரும்படி இருமுறை அவர்களுக்கு செய்தி அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் கிளம்புவதற்கு உதவும் வகையில் சாங்ஜியோன் அங்கிருந்தான். ஆனால் மிக மூர்க்கமாக பிடிவாதம் பிடித்த ஓநாய்க்குட்டியை அவனாலும் ஜென்சனாலும் சமாளிக்க முடியவில்லை. கடந்த 6 மாதங்களில் ஓநாய்க்குட்டிக்கு ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகளை சமாளித்து விட்டிருக்கிற நிலையில் இப்படி ஒரு பிரச்சனையை ஜென் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இளவேநீர் பருவ மேய்ச்சல் நிலத்தில் இருந்து இங்கு வந்த பொழுது ஓநாய்க்குட்டி ஓரடி உயரமே இருந்தது. அப்போது அதை அவர்கள் மாட்டு வரட்டிகளை அடுக்கி வைக்க பயன்படுத்தும் ஒரு மரப்பெட்டிக்குள் வைத்து கொண்டு வந்துவிட்டார்கள். இந்த கோடை காலத்தில் அது நன்றாக சாப்பிட்டு பாதி ஓநாயாக வளர்ந்து விட்டிருந்தது. அதற்கு ஏற்ற பெரிய கூண்டு எதுவும் இப்போது அவர்களிடம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதற்குள் ஜென்னால் குட்டியை வைக்க முடியாது. 6 வண்டிகளிலுமே தாங்க முடியாத அளவுக்கு ஜாமான்கள் ஏற்றிவிட்டிருந்தார்கள். மாணவர்களின் புத்தகங்கள் மட்டுமே ஒரு வண்டியை நிறுத்திவிட்டிருந்தது. இந்த நெடும் பயணத்தில் அதுவே ஒரு பெரும் பிரச்சனைதான். இடையில் அதிக பாரத்தால் ஏதாவது ஆகிவிடும் சிரமமும் இருக்கத்தான் செய்கிறது. அவர்கள் இங்கிருந்து கிளம்புவதற்காக அந்த நாளை தேர்ந்தெடுக்க வானிலையே காரணம். மழையை தவிர்க்க குழுமம் தீர்மானித்தே அம்முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. ஜென் கடும் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தான். ஜாங்ஜியோனின் நெற்றியில் வேர்வை முத்துக்களாக அரும்பியிருந்தன. இவ்வளவு காலமாக நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று அவன் குறைப்பட்டான். உன்னோடு நடந்து வர நீ அதை பழக்கப்படுத்தியிருக்க வேண்டாமா? நான் அப்படி முயற்சி செய்யவில்லை என்று உனக்கு தெரியுமா? ஜென்னும் பதிலுக்கு எரிச்சல் பட்டான். இது சின்னதாக இருந்த பொழுது நான் என்னோடு இதை இழுத்து கொண்டு போனேன். ஆனால் அப்படியாக அது தொடரவில்லை. இந்த கோடை முழுவதும் இது போக விரும்பிய இடத்துக்கு என்னை இழுத்து கொண்டு போனது. நான் இதை என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்த பொழுது என்னை கடிக்க வந்தது. ஓநாய்கள் நாய்கள் இல்லை. அவை தம்மை மாற்றிக்கொள்வதை விட இறந்து போய்விடும். ஒரு புலியைப் போலவோ சிங்கத்தைப் போலவோ ஒரு சர்க்கஸில் ஒரு ஓநாய் செய்வதை நீ எப்போதாவது பார்த்திருக்கிறாயா? எந்த ஒரு விலங்கு பயிற்சியாளராலும் அதை சமாளிக்க முடியாது. என்னை விடவும் நீதான் அதிகமாக ஓநாய்களை சுற்றி திரிந்திருக்கிறாய். உனக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். சாங் பல்லை கடித்து கொண்டு சொன்னான். நான் மறுபடியும் முயற்சி செய்து பார்க்கிறேன். இம்முறையும் வேலைக்கு ஆகாவிட்டால் நாம் அதிரடியாக ஏதாவது செய்தாக வேண்டியதுதான். அவன் ஒரு கையில் மேய்ச்சல் தடியோடு ஜென்னிடம் இருந்து சங்கிலி வளையத்தை பெற்றுக்கொண்டு ஓநாய்க்குட்டியை நோக்கி சென்றான். அவன் சங்கிலியை இழுக்கத் தொடங்கிய உடனேயே அது தன்னுடைய கோரை பற்களை வெளிக்காட்டி அச்சுறுத்தும் வகையில் உருமியது. அது பின்னால் சரிந்து திடமாக இருந்து கொண்டு 4 பாதங்களாலும் தரையை பிராண்டியது. ஜாங் தன்னுடைய முழு சக்தியையும் திரட்டி அதை இழுத்த போதிலும் அவனால் குட்டி ஓநாயை நகர்த்த முடியவில்லை. அதனால் அவன் பின்பக்கமாக திரும்பி சங்கிலியை தோளில் போட்டுக்கொண்டு நதியில் ஒரு கூலி ஒரு படகை இழுப்பதைப் போல இழுத்தான். அவனால் அப்போதும் மிக குறைந்த அளவே நகர்த்த முடிந்தது. தான் இழுக்கப்படுவதை கொஞ்சமும் விரும்பாத ஓநாய்க்குட்டி தன்னுடைய எடை முழுவதையும் முன்னுக்கு கொண்டு வந்து பாய்ந்தது. ஜாங் தலைகுப்புற விழுந்தான். அவன் முகம் எல்லாம் புழுதி அப்பியிருந்தது. அவனும் ஓநாய்க்குட்டியும் தாறுமாறாக கிடந்ததில் இப்போது சாங்கின் தொண்டையில் இருந்து ஓரடி தூரத்தில் ஓநாய்க்குட்டியின் வாய் இருந்தது. ஜென் பயந்து போய் ஓடிச் சென்று ஓநாய்க்குட்டியின் கழுத்தை இறுக்க பற்றினான். அப்போதும் ஓநாய்க்குட்டி சாங்கை பார்த்து உருமியது. இருவரும் மூச்சிழுத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டார்கள். அவர்களின் முகங்கள் வெளுத்துவிட்டிருந்தன. நாம் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்றான் ஜாங். இதை நகர்த்தி கொண்டு போவது என்றால் 4-5 நாட்கள் ஆகிவிடும். இன்று ஒரு நாளில் முடிய வேண்டும் என்றால் இதை இங்கேயே விட்டுவிட்டு போய் பிறகு ஒரு காலி வண்டியோடு வந்துதான் இதை கொண்டு போக வேண்டும். கம்பளி கிடங்கின் காவலர்களும் வேலையாட்களும் இன்னமும் கிளம்பவில்லை. நாம் திரும்பி வர தாமதித்தால் அவர்கள் இதை கொன்று விடுவார்கள் அல்லது இராணுவ அதிகாரிகள் வேட்டையாடி விடுவார்கள். நம்மோடு இதை எப்படியாவது கூட்டி கொண்டு போயாக வேண்டும். ஒரு வண்டியின் பின்னால் இதை கட்டி இழுத்து கொண்டு போய்விடலாமா? சில நாட்களுக்கு முன்னால் நான் அதையும் செய்து பார்த்து விட்டேன். வேலைக்காகவில்லை. கழுத்து நெறிப்பட்டு கொல்லப்பட்டு விடக்கூடும் என்ற கட்டத்துக்கு போய்விட்டது. கட்டுக்கு அடங்காத தன்மை, சரணடைவதற்கு முன்பாக மரணம்.
என்பதன் அர்த்தத்தை இப்போது நான் புரிந்து கொண்டு விட்டேன். நம்முடைய கட்டளைகளுக்கு அடிபணிவதை விடவும் கழுத்து நெறிப்பட்டு இறந்து போவதையே ஓநாய் தேர்ந்தெடுக்கும். நான் அப்படி நினைக்கவில்லை என்றான் ஜாக். முதலில் ஒரு நாய்க்குட்டியை வைத்து அப்படி செய்யலாம். அதை பார்த்து இதுவும் வரும். ஜென் தலையசைத்தான். அதையும் செய்து பார்த்து விட்டேன். அதுவும் வேலைக்காகவில்லை. நாம் மறுபடியும் முயற்சி செய்து பார்க்கலாம். பாரம் ஏற்றியிருந்த ஒரு வண்டியை அங்கு கொண்டு வந்து ஒரு நாய்க்குட்டியின் கழுத்தில் கயிற்றை போட்டு அக்கயிற்றின் மறுமுனையை பின் சக்கரத்தின் அச்சில் கட்டினான். பணிவான நாய்க்குட்டி வண்டியின் பின்னால் அதை தொடர்ந்து இசைவாக போனது. பின்னர் ஓநாய்க்குட்டியிடம் ஜாக், நாம் ஒரு அருமையான இடத்துக்கு போகிறோம் என்றான். பார், இதை போல வண்டியை தொடர்ந்து செல் பார்க்கலாம். நீ ஒரு நாய்க்குட்டியை விடவும் புத்திசாலி. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் இல்லையா? எங்கே, ஒரு முறை நன்றாக பார். ஓநாய்க்குட்டி தலையை நிமிர்த்தி நாய்க்குட்டியை வெறுப்போடு பார்த்தது. ஜென் அதை கொஞ்சியும் புகழ்ந்தும் தாஜா செய்தும் நாய்க்குட்டிக்கு பின்னால் சில எட்டுக்கள் இழுத்து கொண்டு போனான். உண்மையில் ஓநாய்க்குட்டிதான் அவனை இழுத்து கொண்டு போனது. அது நாய்க்குட்டியை தொடர்ந்து போனதற்கு அதன் மேல் அது கொண்டிருந்த பிரியம்தான் காரணமே தவிர அவர்களுடைய வேண்டுதல்கள் அல்ல. இதனை அடுத்து நாய்க்குட்டி வண்டியை பின்தொடரும் என்ற நம்பிக்கையோடு ஜென் அதன் சங்கிலி வளையத்தை அச்சில் மாட்டினான். ஆனால் சங்கிலி வண்டியோடு பிணைக்கப்பட்ட அடுத்த கணமே ஓநாய்க்குட்டி முரண்டியது. முழு பலத்தோடு அதற்கு எதிராக தன்னை இழுத்தது. அது வெகுவாக முரண்டியதில் கனத்த பாரத்துடன் இருந்த வண்டி கிரீச்சிட்டது. ஜென் அவனுக்கு எதிராக தெரிந்த நிலைமையை பார்த்தான். குழப்பம் மேலோங்கியது. அவர்கள் விரைவில் சாலையில் போய் சேராவிட்டால் தற்காலிக முகாம் இடத்தை இருட்டுவதற்குள் அடைய முடியாது. போகும் வழி வேறு பல நெளிவுகளையும் வளைவுகளையும் கொண்டது. இரவில் இடமாற்றம் செய்வது என்பது மிகவும் அபாயகரமானது. எல்லோரும் களைத்து போயிருப்பார்கள் என்பது மட்டுமல்ல, நாய்களும் சுற்றி இருக்காது. ஓநாய்க்குட்டியால் ஆடுகளுக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டால் ஜென் மறுபடியும் விமர்சனத்துக்கு ஆளாவான். ஓநாய்க்குட்டியும் அநேகமாக சுட்டு தள்ளப்படும். வேறு வழியின்றி ஜென் மனதை கல்லாக்கி கொண்டான். நம்மோடு இதை நாம் இழுத்துச் சென்றால் இது இறந்து போகக்கூடும். ஆனால் நாம் இதை இப்படியே விட்டுவிட்டாலும் இது நிச்சயமாக இறந்துவிடும். அதனால் இதை நம்மோடு இழுத்துச் செல்வது மட்டும்தான் ஒரே வழி. வண்டிகளை நீ நகர்த்தி கொண்டு போ. நான் உன் குதிரையின் பின்னால் வருகிறேன். ஜாங் பெருமூச்சு விட்டான். நாடோடி வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஒரு ஓநாயை வளர்ப்பது என்பது முடியாத காரியம்தான். ஒன்றன் பின் ஒன்றாக வண்டிகள் நகர ஆரம்பித்தன. கடைசி வண்டி நகரத் தொடங்கிய பொழுது அதோடு சேர்ந்து நாய்க்குட்டியும் சென்றது. ஆனால் ஓநாய்க்குட்டி அதன் 9 அடி சங்கிலி முழுவதுமாக நீண்ட பிறகும் அப்படியே இருந்தது. காபோ ஜியான்சோங் ஆகச் சிறந்ததும் அதிவிரைவாக செல்லக்கூடியதுமான 6 எருதுகளை தேர்ந்தெடுத்திருந்தான். மேய்ச்சல் நில பழக்கங்களின்படி 3 நாட்களுக்கு தண்ணீர் தவிர வேறெதுவும் அவற்றுக்கு தரப்படவில்லை. வயிறு காலியாக இருந்தால்தான் அவை சிறப்பாக வேலை செய்யும். ஆக அவை வண்டிகளை இழுத்துச் சென்றதால் ஓநாய்க்குட்டியின் முரண்டு பலிக்கவில்லை. அது முன்னால் எம்பியதில் அதன் தலை ஒரு பக்கமாக சரிந்து விழுந்தது. அது 4 பாதங்களையும் தரையில் ஊன்றி ஒரு வழியாக சமாளித்து நின்றது. அதிர்ச்சியும் கோபமும் அடைந்த ஓநாய்க்குட்டி விடாமல் போராடியது. அது அவ்வப்போது உருண்டு எழுந்த பொழுது தன் பாத நகங்களால் மூர்க்கமாக தரையை பிராண்டியது. சில எட்டுக்கள் ஓடும், பின் நின்று முரண்டும். அதன் பிறகு அவர்கள் பாதையை அடைந்ததும் வண்டிகள் வேகம் எடுத்தன. அடுத்த 40 அடி தூரத்திற்கு அது தடுக்கியது, தடுமாறியது, எகிரியது. அதன் பிறகு அது தரையோடு தரையாக இழுத்து செல்லப்பட்டது. ஒரு செத்த நாயைப் போல இழுபட்டு சென்றதில் தரை மீது இருந்த கனத்த புல் அதன் ரோமத்தை தேய்த்து விட்டிருந்தது. நாய்க்குட்டி தலை நிமிர்த்தி ஓநாய்க்குட்டியை பரிதாபமாக பார்த்தது. அது தன் பாதங்களை தூக்கி சினுங்கியது ஆனது. அதை போல நடந்து வரும்படியும் இல்லையெனில் அது இழுபட்டு செத்துப்போகும் என்றும் சொல்வது போல் இருந்தது. ஒரு நாயைப் போல் தன்னால் செயல்பட முடியாது என்ற கர்வத்தோடு ஓநாய்க்குட்டி தன் முரண்டை தொடர்ந்தது. ஒரு நாயைப் போல புன்தொடர்ந்து செல்வதை விடவும் முரண்டுவதால் ஏற்படும் வலியையும் சங்கடங்களையும் தாங்கிக் கொள்ள அது தயாராக இருந்தது. அதன் இந்த எதிர்ப்பு தான் ஓநாய்களுக்கும் நாய்களுக்குமான அடிப்படை வேறுபாட்டை காட்டுகிறது. சிங்கங்கள், புலிகள், கரடிகள் மற்றும் யானைகளுக்கும் ஓநாய்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் பெரும்பாலான மனிதர்களுக்கும் ஓநாய்களுக்கும் இடையேயான வேறுபாட்டையும் இது காட்டுகிறது. எந்த ஒரு மேய்ச்சல் நில ஓநாயும் மனிதர்களிடம் சரணடைவதில்லை. எவருக்கும் அடிபணிவதோ பின்தொடர்வதோ அவற்றின் அடிப்படை குணாம்சம் இல்லை. தன்னுடைய கூட்டத்தால் ஒருபோதும் கற்பிக்கப்படாத போதும் இந்த அடிப்படை அம்சம் ஓநாய்க்குட்டிக்கும் பொருந்தக்கூடிய ஓர் உண்மை. ஓநாய்க்குட்டி போராடியதில் சாலை கற்களில் அரைப்பட்டு அதனுடைய பாதங்களில் இரத்தம் சொட்டியது. அதனை கண்ட ஜென்னின் இதயம் வலியால் துடித்தது. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ஓநாயானது மேய்ச்சல் நிலத்தின் உறுதி வாய்ந்த மனிதர்களிடம் ஒரு குல சின்னமாக இருந்து வருகிறது. ஒரு ஆன்மீக சக்தியாக விளங்குவதோடு அவர்கள் அதன் மீது பயபக்தியும் கொண்டிருக்கிறார்கள்.
ஓநாய்கள் பற்றிய தன்னுடைய புரிதல் இன்னமும் கூட மிகவும் பொக்காகவே இருப்பதாக ஜென் நினைத்தான். வெகு நாட்கள் வரை உணவும் அதற்காக கொல்லுவதுமே ஓநாய்களுக்கு முக்கியமான விடயம் என்று ஜென் நினைத்திருந்தான். ஆனால் உண்மையில் விடயம் அதுவல்ல. மனித நடத்தைகள் பற்றிய புரிதல்களில் இருந்தே அவனுக்கு அப்படி தோன்றியிருக்க வேண்டும். ஓநாய்களின் இருத்தலானது உணவையோ கொல்வதையோ நோக்கமாக கொண்டது அல்ல. மாறாக அவற்றின் புனிதமான சுதந்திரமும் சுய நிர்ணயமும் கௌரவமுமே அவற்றின் வாழ்க்கையின் நோக்கம். 4 அல்லது 5 லீ தூரம் சென்ற பிறகு பிடிவாதமான ஓநாய்க்குட்டி அதன் கழுத்தை சுற்றியுள்ள ரோமங்களில் பாதியை இழந்துவிட்டிருந்தது. அந்த இடத்தில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. பாதங்களின் மேற்கு பகுதி தேய்ந்து அதன் அடியில் உள்ள தோல் வெளிப்பட்டிருந்தது. கடைசியில் மிகவும் களைத்து போய்விட்டிருந்த ஓநாய்க்குட்டி உருண்டு புரளாமல் அப்படியே கிடந்தது. வேகமாக குதிரையாலும் சுருக்கு கயிற்று தடியாலும் இழுத்துச் செல்லப்படும் செத்த ஓநாயைப் போல அது கிடந்தது. அதனுடைய தொண்டையில் இருந்து ரத்தம் சொட்டுவதை பார்த்த ஜென் கழுத்துப்பட்டையால் அங்கு காயம் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தான். வண்டிகளை நிறுத்தும்படி கத்திய ஜென் குதிரையில் இருந்து கீழே குதித்தான். நடுங்கிக் கொண்டிருந்த ஓநாய்க்குட்டியை கையில் எடுத்துக்கொண்டு 3 அடி தூரம் வரை நடந்தான். அதன் சங்கிலி கொஞ்சம் தளர்ந்தது. அவனுடைய கைகள் ஓநாய்க்குட்டியின் கழுத்தில் இருந்து வடிந்த இரத்தத்தில் தோய்ந்தன. தொடர்ந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அது மரணத்தை நெருங்குவதாக தோன்றியது. ஜென்னுடைய கைகளை தன்னுடைய பாதங்களால் அது பிராண்டியது. அதனுடைய பாத நகங்கள் அதற்கு ஏற்பட்டிருந்த கடும் சோதனையில் முனை மழுங்கி ரத்தம் தோய்ந்து இருந்தன. ஜென்னுடைய கண்ணீர் ஓநாய் இரத்தத்தோடு கலந்தது. ஓநாய்க்குட்டியின் நிலைமையை பார்த்து ஜாங் ஜியோன் அதிர்ச்சியடைந்தான். அவன் அதை சுற்றி சுற்றி நடந்தான். ஆனால் என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. எப்படி இவ்வளவு பிடிவாதமாக இருக்க முடிகிறது? வாழ இதற்கு விருப்பமில்லையா? நான் இப்போது என்ன செய்வது? ஜென்னுக்கு அதை கைகளில் தாங்கி பிடித்திருப்பதைத் தவிர வேறொன்றும் யோசனை தோன்றவில்லை. வேதனையில் அவனுடைய இதயம் கலங்கி போயிருந்தது. நம்மோடு இழுத்து கொண்டு செல்ல இது அனுமதிக்கப் போவது இல்லை. மேலும் இது இன்னும் முழு வளர்ச்சியும் அடையவில்லை என்று நெற்றி வியர்வையை துடைத்தபடி ஜாங் சொன்னான். நாம் இலையுதிர்கால புல்வெளி நிலத்துக்கு இதை ஒரு வழியாக கொண்டு போய் சேர்த்தாலும் நாம் ஒவ்வொரு மாதமும் இடம்பெயர வேண்டியிருக்கும். நம்மால் எப்படி இதை கொண்டு போக முடியும்? நான் என்ன நினைக்கிறேன் என்றால் வேறு வழியில்லை. நாம் இதை இங்கேயே அவிழ்த்து விட்டு விடலாம். அதன் போக்கில் அது வாழ்ந்து கொள்ளட்டும். ஜென் முகம் மோசமாக வெளுத்தது. இதை நீ வளர்க்கவில்லை என்று கத்தினான். உனக்கு புரியாது. அதுவாகவே வளர்ந்து கொள்ளட்டுமா? அப்படி விட்டு விடுவது அதை கொல்வதற்கு சமம். அது பெரிதாக வளர்வதை நான் பார்க்கப் போகிறேன். அது வாழ வேண்டும். தன் உறுதியில் இருந்து சுடற்பெற்றவனாக ஜென் துள்ளி குதித்தான். மாட்டு வரட்டியும் வேறு சிலவும் ஏற்றப்பட்டிருந்த வண்டியை நோக்கி ஓடி கோபத்தோடு கயிற்றை கலற்றி வண்டித் தொடரின் கடைசிக்கு அதை கொண்டு வந்தான். பிறகு ஒரு வில்லோ மர கூடையை எடுத்து அதில் இருந்து பாதியளவு மாட்டு வரட்டிகளை வெளியே போட்டான். ஒரு சிறை கைதியை இடமாற்றம் செய்வது போல அதில் வைத்து ஓநாய்க்குட்டியை கொண்டு செல்ல அவன் முடிவெடுத்தான். உனக்கு என்ன பைத்தியமா? இவ்வளவு எரிபொருளை வீணடித்தால் பயணத்தின் போது நான் எப்படி சாப்பிடவோ தேநீர் அருந்தவோ முடியும்? மழை பெய்தால் நம்மால் சாப்பிடவே முடியாது. நாம் அங்கு போய் சேர்ந்த பின்னரும் சில நாட்களுக்கு இந்த வரட்டிகள் தான் நமக்கு தேவைப்படும். ஓநாயை கொண்டு செல்வதற்காக அதை நீ இப்படி தூக்கி எறிய உனக்கு என்ன தைரியம்? மேய்ப்பர்கள் உன்னை மன்னிக்க மாட்டார்கள். ஏன் காபோ ஜியாங்சம் கூட இதை பொறுத்து கொள்ள மாட்டான். இன்றிரவு நாம் முகாமை அடையும் பொழுது நான் கஸ்மாயிடம் இருந்து கொஞ்சம் கைமாறாக பெற்றுவிடுவேன். அதன் பிறகு நாம் புதிய புல்வெளிக்கு போனதும் நான் போய் மாட்டு சாணத்தை சேகரிப்பேன். கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக உணவும் தேநீரும் நிச்சயம் கிடைக்கும். சாவிலிருந்து தப்பிவிட்டிருந்த ஓநாய்க்குட்டி தன்னுடைய பாதங்களின் வலியையும் மீறி தீர்க்கமாக தரையில் நின்றது. அதனுடைய கால்கள் இன்னமும் ஆடிக்கொண்டிருந்தன. அதனுடைய வாயில் இருந்து தொடர்ந்து இரத்தம் ஒழுகிக் கொண்டே இருந்தது. எனினும் அது கழுத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு தன்னுடைய நிலையில் உறுதியாக இருந்து கொண்டிருந்தது. மீண்டும் வண்டி கிளம்பிவிட்டால் தொடர மறுக்கும் பிடிவாதமான பாவனையோடு இருந்தது. அதன் பாதங்கள் மோசமாக தேய்ந்து எலும்புகள் தெரிந்தாலும் பரவாயில்லை. சாகும் வரை போராட அது தயாராக இருப்பதை அறிவிப்பதைப் போல நின்று கொண்டிருந்தது ஓநாய்க்குட்டி. ஜென் மருந்து பொடி எடுத்து வந்து அதன் பாதங்களிலும் கழுத்திலும் வைத்தான். அதன் வாயில் இருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருப்பதை பார்த்த ஜென் 2 இறைச்சி துண்டுகளை எடுத்து அவற்றில் மருந்து பொடிகளை தடவி கொடுத்தான். அது அவற்றை அப்படியே விழுங்கியது. அதன் பிறகு ஜென் வண்டியில் உள்ள பொருட்களை ஒழுங்கு செய்து ஒரு காலி இடத்தை உருவாக்கினான். அந்த இடத்தில் பதனிடப்படாத ஒரு ஆட்டுத்தோலை விரித்தான். போர்த்துவதற்கு ஏதுவாக ஒரு கம்பளி போர்வையை பாதியாக கிழித்தான். ஓநாய் இருப்பதற்கு போதுமான இடம் அமைந்துவிட்டிருந்தது. ஆனால் அவன் அதை எப்படி அங்கு வைக்கப் போகிறான்? சங்கிலியை கலற்றிவிட்டு தன் சட்டை கையை சுருட்டிவிட்டு கொண்டு ஓநாய்க்குட்டியை எடுத்து கொண்டான்.
ஆனால் அவன் வண்டியை நோக்கி ஒரு எட்டு வைத்ததுமே ஓநாய்க்குட்டி உருவமும் போராடவும் தொடங்கியது. அதனால் ஜென் ஓடிப்போய் அதை கூடையில் தூக்கி போட்டுவிட எத்தனித்தான். ஆனால் அவன் அங்கு போவதற்கு உள்ளாகவே ஓநாய்க்குட்டி அவனுடைய கையை கடித்துவிட்டது. வலியாலும் பயத்தாலும் ஜென் அலறி நின்று விட்டான். அவனுக்கு வேர்த்து கொட்டியது. வலியை போக்குவதற்காக ஜென் கையை உதறினான். அவன் குனிந்து பார்த்த பொழுது தோளில் 4 கருஞ்சிவப்பு பல்தடங்கள் தெரிந்தன. ரத்தம் வெளியேறவில்லை. ஜாங்கின் முகம் பேயறிந்தது போல் வெளுத்தது. அதன் பற்களின் முனைகளை நீ துண்டித்து விட்டிருந்ததால் தப்பித்தாய். இல்லாவிட்டால் கடி தோலுக்குள் இறங்கியிருக்கும். இனிமேலும் நாம் இதை வைத்து கொண்டிருக்க முடியாது. அது வளர்ந்து விட்டால் அதன் முன்னையான பற்கள் கூட உன்னுடைய கையை முறித்துவிடும். அதன் பல்லை பற்றி பேச வேண்டாம், சரியா? அதை மட்டும் நான் செய்திருக்காவிட்டால் அதை மேய்ச்சல் நிலத்துக்கே திரும்ப கொடுத்திருப்பேன். தோலை கூட கிழிக்க முடியாத பற்களை வைத்துக்கொண்டு அதனால் எப்படி உயிர் வாழ முடியும்? நான் தான் அப்படி செய்தேன். அதனால் நான் தான் அதற்கு உணவூட்ட வேண்டும். இப்போது இராணுவ அதிகாரிகள் இங்கு வந்துவிட்டதோடு இங்கேயே நிலைத்துவிடப் போவது பற்றி அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். நாம் நிரந்தரமாக குடியேறிய பிறகு இதற்கென நான் ஒரு கல்லால் ஆன பட்டியை கட்டுவேன். அதன் பிறகு சங்கிலி தேவைப்படாது. சரி என்றான் ஜாங்க். நான் உன்னை தடுத்து நிறுத்த முயற்சிக்கவில்லை. நாம் இப்போது இதை வண்டிக்குள் வைக்க ஒரு வழி கண்டுபிடித்தாக வேண்டும். உனக்கு காயம் ஏற்பட்டிருப்பதால் நான் முயற்சி செய்கிறேன். நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். உன்னை இதுக்கு தெரியாது. உன் மூக்கை கடித்துவிடும். நீ கம்பளி போர்வையை கையில் எடுத்துக்கொண்டு இங்கே நில். நான் இதை தூக்கி உள்ளே போட்டவுடன் நீ கூடையை மூடு. உனக்கு என்ன பைத்தியமா? நீ அதை மறுபடியும் தூக்கினால் அது உன்னை மிக மோசமாக கடித்து வைக்கும். இவ்வளவு கோபமாக இருக்கும் பொழுது ஓநாய்கள் மிக மூர்க்கமாக செயல்படும். நீ கவனமாக இல்லாவிட்டால் அது உன் தொண்டையை கவ்விவிடும். ஜென் ஒரு கணம் அமைதியானான். அது என்னை கடித்தாலும் சரி, நான் அதை தூக்கத்தான் போகிறேன். நான் என்னுடைய ஒரு மலைக்கோட்டை இழக்க வேண்டியிருக்கும் என நினைக்கிறேன். அவன் ஒரு வண்டியை நோக்கி ஓடிச் சென்று அதில் இருந்து அவனுடைய இராணுவ மலைக்கோட்டை வெளியில் எடுத்தான். அதன் பிறகு மேலும் 2 இறைச்சி துண்டுகளை எடுத்து கொண்டு வந்து ஓநாய்க்குட்டிக்கு போட்டான். அது அவற்றை சாப்பிடுவதில் மும்முரமாக ஈடுபட்ட பொழுது மலைக்கோட்டை விரித்து அதன் மீது போட்டான். அவன் உடனடியாக அதை இறுக பற்றி தூக்கி கொண்டான். வெறி பிடித்தது போல் போராடிய ஓநாய்க்குட்டி நிலை தடிமாறியது. ஜென் ஓடி போய் மலைக்கோட்டோடு அதை உள்ளே போட்டான். ஜாங் ஓடிச் சென்று கம்பளி போர்வையை கூடை மேல் போட்டு மூடினான். இருவருமாக சேர்ந்து குதிரை ரோமத்தால் ஆன கயிற்றால் இறுக்கி கட்டி கொண்டார்கள். ஜென் களைத்து போய் தரையில் விழுந்து வேர்த்து விறுவிறுக்க மூச்சு வாங்கினான். வண்டிகள் மீண்டும் கிளம்பிச் செல்ல தயாராகின. அவ்வளவாக உறுதியில்லாத அந்த வில்லோ மரக்கட்டை கோபம் கொண்ட வலுவான மிருகத்தை தாங்குமா என எண்ணி ஜென் கவலைப்பட்டான். அவன் அதை கொஞ்சி தாஜா செய்து ஏகப்பட்ட இறைச்சி துண்டங்களை உள்ளே போட்டான். வண்டி தொடரின் பின்னால் நாய்களை ஓநாய்க்குட்டிக்கு துணையாக வரச் செய்துவிட்டு கிளம்பும்படி சாங்குக்கு சைகை செய்தான். அவன் ஒரு வண்டியில் இருந்து கனத்த தடி ஒன்றை எடுத்து வைத்து கொண்டான். தேவைப்பட்டால் கூடைக்குள் ஓநாய்க்குட்டி போராடும் பொழுது கூடையில் தட்டி அதை தடுத்து நிறுத்த முடிவு செய்திருந்தான். ஓநாய்க்குட்டியின் மீது ஒரு கண் வைத்தபடியே அவன் சவாரி செய்தான். அவர்கள் நகரத் தொடங்கியதும் அவன் கவலைப்படும்படியாக எதுவும் நடக்கவில்லை. ஓநாய்க்குட்டி போராடுவதை நிறுத்திவிட்டிருந்தது. மாறாக அதன் கண்களில் ஜென் இதுவரை பார்த்திராத பயம் தெரிந்தது. அது படுத்துக்கொள்ள தயங்கி தலை தாழ்த்தி பின்புறத்தை வளைத்து கால்களுக்கு இடையே வால் இருக்க நின்றபடி ஜென்னை பார்த்தவாறு இருந்தது. அது சாப்பிடவோ குடிக்கவோ உருமவோ கடிக்கவோ இல்லை. முரண்டும் சக்தியை அது இழந்திருந்தது. இந்த மாற்றம் ஜென்னுக்கு அதிர்ச்சி அளித்தது. அவர்கள் ஒரு மலை இடுக்கை கடந்த பொழுது அவன் வண்டியை ஒட்டி சவாரி செய்து கொண்டு வந்தான். ஓநாய்க்குட்டியின் கண்கள் அது தீர்க்கமான எண்ணத்தோடு இருப்பதை வெளிப்படுத்தின. அது முற்றிலுமாக களைப்படைந்திருந்த போதிலும், அதன் பாதங்கள் காயமடைந்திருந்த போதிலும், அதன் வாயில் இருந்து இன்னமும் ரத்தம் சொட்டி கொண்டிருந்த போதிலும் அதன் தீர்மானம் உறுதியாக இருந்தது. அதே சமயம் வண்டியின் அசைவும் தரையில் இருந்து அது மேலே இருப்பதும் அதற்கு உள்ளுணர்வு சார்ந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருப்பது போல தோன்றியது. வண்டி தொடர் சீரான வேகத்தில் சென்றது. அதோடு ஒட்டிச் சென்ற ஜென் எண்ணங்களால் சூழப்பட்டான். அடிக்கடி மூர்க்கமாகிவிடும் ஓநாய்க்குட்டி திடீர் என பலவீனமாகவும் பயத்தோடும் காணப்பட்டது ஏன்? மேய்ச்சல் நில ஓநாயின் இயல்புக்கு கொஞ்சமும் பொருந்தாத விடயம் இது. எல்லா வீரதீர நாயகர்களுமே இப்படி ஒரு மோசமான குறைபாடு இருக்குமா? மேய்ச்சல் நில ஓநாயானது அதன் பரிணாம வளர்ச்சியில் முழுமையை எய்தியிருப்பதாக ஜென் நம்பினான். ஆனால் அதுவும் ஒரு குண குறைபாட்டோடுதான் இருக்கிறது. பனிக்காலம் முழுவதும் அவர்கள் தொடர்ந்து அடிக்கடி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டியிருப்பதால் எதிர்கொள்ளவிருக்கும் சிரமங்கள் அவன் பொறியில் தட்டியது. அப்போது ஓநாய் முழு வளர்ச்சியடைந்து விட்டு இருக்கும். அதை ஒவ்வொரு இடமாக கொண்டு செல்வதற்கு
போதுமான வசதிகள் இருக்கப் போவது இல்லை. எவ்வித தீர்வும் அவனுக்கு அகப்படவில்லை. எருது மலையை கடந்த பிறகு மாடுகளின் வாசனையை அறிந்தது. முன்னால் சென்ற வாகனங்களை எட்டும் வகையில் அது வேகம் எடுத்தது. கோடைக்கால புல்வெளி பிரதேசத்தின் விளிம்பில் இருந்த மலைப்பாதையில் அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர் திசையிலிருந்து மெல்லிய ட்ரக் ஒன்று புழுதியை கிளப்பியபடி வந்தது. அது வண்டிகள் கடந்து செல்வதற்காக ஒதுங்கி காத்திருக்காமல் பாதையை விட்டு விலகி அவர்களை கடந்து சென்றது. துப்பாக்கி ஏந்திய 2 இராணுவ வீரர்களோடு குழுமத்தைச் சேர்ந்த சில வேலையாட்களும் ஒரு மேய்ப்பனும் அதில் இருந்தார்கள். மேய்ப்பன் கையசைத்தான். அது டோர்ஜி. தேர்ந்த ஓநாய் கொலைக்காரர்களை பார்த்ததும் மீண்டும் ஜென்னின் இதயம் கனத்தது. அவன் முன்பக்கமாக சென்றான். மீண்டும் ஓநாய்களை வேட்டையாட டோர்ஜி ஆட்களை கூட்டி போகிறானா? ஜென் கேட்டான். இங்கு மலைகளும் ஏரிகளும் ஓடைகளும் தவிர வேறெதுவும் கிடையாது என்றான் ஜாங்க். இம்மாதிரி இடங்களில் இந்த ட்ரக் பிரயோஜனமற்றது. அப்படி இருக்கும் பொழுது ஓநாய்களை எப்படி வேட்டையாட முடியும்? சரக்கு சேமிப்பு இடத்தை இடமாற்ற அவர்கள் உதவி செய்ய போகிறார்கள் போல தெரிகிறது. அவர்கள் மேய்ச்சல் நிலத்தை அடைந்த பொழுது அவர்களை நோக்கி ஒரு குதிரை பாய்ந்து வந்தது. அதில் வந்தது பில்ஜி. அவர் முகம் இறுகியிருந்தது. அந்த ட்ரக்கில் டோர்ஜி இருந்தானா என்று அவர் மூச்சிறைக்க கேட்டார். அவர்கள் அதை உறுதி செய்தார்கள். பழைய முகாம் இடத்துக்கு என்னோடு வா என்று ஜென்னிடம் சொன்னார் பில்ஜி. பின் அவர் ஜாங்கை நோக்கி திரும்பினார். நீ வண்டிகளோடு போய்கொண்டிரு, நாங்கள் சீக்கிரமே வந்து விடுவோம். உன்னால் முடியும் பொழுது ஓநாய்க்குட்டியையும் கொஞ்சம் பார்த்துக்கொள் என்று ஜாங்கிடம் கிசுகிசுப்பாக சொன்னான் ஜென். அது உனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தால் நான் திரும்பி வரும் வரை நீ எதுவும் செய்ய வேண்டாம். அதன் பிறகு அவன் முதியவரோடு பாய்ந்து சென்றான். ஓநாய்களை வேட்டையாடத்தான் டோர்ஜி அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறான் என்று நினைக்கிறேன் என்றார் பில்ஜி. சமீப நாட்களாக அவனுடைய திறமைகளுக்கு வெகுவாக வரவேற்பு இருக்கிறது. அவன் மேண்டரின் மொழியும் பேசுகிறான் என்பதால் இராணுவ அதிகாரிகளுக்கு ஓநாய்களை கொல்வதற்கான ஆலோசகராகவும் மாறியிருக்கிறான். மாடுகளை அவனுடைய தம்பியின் பொறுப்பில் விட்டுவிட்டான். ஒவ்வொரு நாளும் வேட்டைக்கு ஆட்களை கூட்டிக் கொண்டு போகிறான். அதிகாரிகளோடு நல்ல உறவில் இருக்கிறான். சில நாட்களுக்கு முன்பு இராணுவ உயர் அதிகாரிகள் சிலர் பல ஓநாய்களை கொல்ல அவன் உதவியிருக்கிறான். இப்போது அவர்களுடைய நாயகன் அவன்தான். மலைகளும் நதிகளுமே உள்ள இங்கு வேறெதுவும் இல்லாத பொழுது அவர்கள் எப்படி வேட்டையாடுவார்கள்? எனக்கு புரியவில்லை. பழைய முகாம் இடத்துக்கு பின்புறமாக அவன் அவர்களை அழைத்துச் செல்கிறான் என்று ஒரு குதிரை மேய்ப்பனிடம் சொன்ன பொழுது அவனுடைய திட்டம் என்ன என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. என்ன அது? பழைய முகாம் இடத்தில் அவன் விஷமிட்ட இரையை வைத்துவிட்டு பின் அங்கு பொறிகளை வைக்கிறான். முதிய, நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடைந்த ஓநாய்கள் மிக மோசமான நிலையில் இருப்பதால் ஓநாய் கூட்டம் விட்டு சென்ற எலும்புகளையும் அல்லது மக்களும் அவர்களுடைய நாய்களும் மிச்சம் வைத்து விட்டிருந்த உணவுகளையும் உண்டுதான் அவை வாழ்கின்றன. பாதி நேரம் அவை பசியோடு தான் இருக்கின்றன. அதனால் எப்போதெல்லாம் மேய்ப்பர்கள் புதிய இடத்துக்கு பெயர்ந்து செல்கிறார்களோ அப்போது எல்லாம் அவை பழைய இடங்களில் சாம்பல்களிலும் உணவு கழிவுகளிலும் உணவுகளை தேடுகின்றன. அழுகிய ஆட்டுத்தோள்கள், நாற்றம் எடுத்த எலும்புகள், ஆட்டின் மண்டையோடுகள், எஞ்சிய உணவுகள் என எந்த ஒன்றையும் அவை விட்டு வைப்பது இல்லை. செத்த நாய்கள், ஆடு மாடுகளை கூட அவை தோண்டி சாப்பிடும். மூத்த மேய்ப்பர்கள் எல்லோருக்கும் இது தெரியும். இடம்பெயரும் பொழுது அவர்கள் விட்டு சென்ற பொருட்களை எதையாவது எடுக்க திரும்பி வரும் பொழுது அங்கு ஓநாய் தடயங்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். நல்லிதயம் படைத்தவர்கள் அந்த ஓநாய்கள் மோசமான நிலையில் இருப்பவை என தெரியும் என்பதால் அவர்கள் பொறிகளோ விஷமிட்ட இரையோ வைப்பது இல்லை. சிலர் இடம்பெயரும் பொழுது இந்த ஓநாய்களுக்காக உணவை விட்டு செல்வதும் உண்டு. முதியவர் பெருமூச்சு விட்டார். முதிய ஓநாய்கள் பற்றி அந்நியர்கள் அறிந்து கொள்ள அதிக காலம் பிடிக்காது. டோர்ஜி அவனுடைய அப்பாவின் வழியில் நடக்கிறான். இடம்பெயரும் பொழுது செத்த ஆடுகளில் விஷம் தோய்த்து பொறிகளை வைத்துவிட்டு செல்கிறான். சில நாட்களுக்கு பின் திரும்பி போய் இறந்துவிட்ட அல்லது பொறிகளில் மாட்டிக்கொண்ட ஓநாய்களின் தோள்களை உரித்து எடுக்கிறான். யாரையும் விட அவனுடைய குடும்பம் அதிக தோள்களை விற்பது இப்படித்தான். அவர்களுக்கு லாமாயிசத்தில் நம்பிக்கை இல்லை. ஓநாய்களையும் அவர்கள் மதிப்பது இல்லை. அவை எல்லாவற்றையும் கொல்ல எவ்வளவு குரூரமான வழிகளையும் மேற்கொள்ள அவர்கள் தயங்குவது இல்லை. முதிய, காயமடைந்த ஓநாய்களை கூட அவர்கள் விட்டு வைப்பது இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்பது தெரிகிறதா? ஓநாய்கள் ஒருபோதும் மனிதர்கள் அளவுக்கு தீயவையல்ல. முதியவரின் கண்களில் சோகம் ததும்பியிருந்தது. அவருடைய தாடி துடித்தது. அவர்கள் சமீப நாட்களில் எவ்வளவு ஓநாய்களை கொன்றிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் இப்படியே கொன்று கொண்டிருந்தார்கள் என்றால் இங்குள்ள எவரும் இனி டெஞ்சருக்கு செல்ல முடியாது. மேய்ச்சல் நிலமும் அழிந்துவிடும்.
நாடோடி மேய்ப்பர்களின் கடைசி வேட்டக்காரரான அவரின் காயங்களை அவனால் என்ன சொல்லியும் குணப்படுத்த முடியாது என்பது ஜென்னுக்கு தெரியும். விவசாய மக்கள் தொகையின் அதிகரிப்பையோ மேய்ச்சல் நிலத்தை விவசாயிகள் கொள்ளையிடுவதையோ எவராலும் தடுக்க முடியாது. முதியவரின் உணர்ச்சிகளுக்கு ஆறுதல் ஏதும் அளிக்க முடியாத நிலையில் அவனால் சொல்ல முடிந்ததெல்லாம், என்னை கவனியுங்கள், எல்லா பொறிகளையும் நான் ஒன்றுவிடாமல் எடுக்கப் போகிறேன். அவர்கள் ஒரு மேட்டை கடந்து அருகில் உள்ள முகாம் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ட்ரக்கின் டயர் தடயங்களை அவர்கள் பார்த்தார்கள். சரிவின் மறுபக்கம் ஏற்கனவே ட்ரக் சென்று விட்டிருந்தது. அவர்களுடைய குதிரைகள் பொறியில் மாட்டிக்கொள்ளாத வகையில் அவர்கள் மிகவும் கவனமாக அந்த இடத்தை நோக்கி சென்றார்கள். முதியவர் அப்பகுதியை பரிசோதித்துவிட்டு ஓர் இடத்தை சுட்டிக்காட்டினார். பொறிகள் வைப்பதில் டோர்ஜி பெரிய கெட்டிக்காரன். அந்த சாம்பலை பார், ஏதோ காற்றில் அடித்து வரப்பட்டதைப் போல அது அங்கே கிடப்பதைப் பார். உண்மையில் பொறிகளுக்கு மேலாக அவன் அதை அப்படி தூவிவிட்டிருக்கிறான். மேலும் அதன் அருகில் சதையில்லாத 2 ஆட்டுக்கால் குழம்புகளை விட்டு சென்றிருக்கிறான். அவற்றில் இறைச்சி இருந்தால் ஓநாய்களுக்கு சந்தேகம் வந்துவிடும். ஆனால் இறைச்சியில்லாத ஆட்டுக்கால்கள் பிரயோஜனமற்றவை என்பதால் அவை இந்த தந்திரத்தில் ஏமாந்துவிடும். அவன் பொறிகளை வைப்பதற்கு முன்பாக மனித வாடை அடிக்காமல் இருப்பதற்காக தன் கைகளால் சாம்பலால் தேய்த்து கொள்வான். மிகவும் கூர்மையான வாசனை உணர்வுள்ள ஓநாய்கள் மட்டுமே அவனுடைய வாடையை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மூத்த ஓநாய்களுக்கு வயதின் காரணமாக மோப்ப சக்தி மிகவும் மந்தமாக மாறிவிட்டிருக்கும். அதிர்ச்சியும் கோபமும் அடைந்த ஜென் எதுவும் பேசவில்லை. நோய்வாய்ப்பட்டு இறந்து போன ஒரு ஆட்டின் பாதி சரளத்தை சுட்டிக்காட்டிய முதியவர், இது நிச்சயம் விஷம் வைக்கப்பட்டதாக இருக்கும். பீஜிங்கில் இருந்து அவர்கள் சக்தி வாய்ந்த விஷத்தை வரவைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். ஓநாய்களால் அந்த வாசனையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதை சாப்பிட்டவுடன் ஒரு பைப் புகையை நாம் ஊதி முடிப்பதற்கு முன்பாக அவை இறந்துவிடும். அப்படியானால் இந்த சரளத்தை தூக்கி கைவிடப்பட்ட ஒரு கிணற்றுக்குள் போட்டு விடுகிறேன். இங்கு ஏகப்பட்ட முகாம் இடங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றிலும் அப்படி உன்னால் செய்ய முடியாது. அவர்கள் திரும்பவும் குதிரைகள் மீது ஏறிச் சென்று 4-5 இடங்களை பரிசோதனை செய்தார்கள். டோர்ஜி சில இடங்களில் எதையும் விட்டு சென்றிருக்கவில்லை. ஆனால் வேறு சில இடங்களில் பொறிகள் வைத்திருந்தான் அல்லது விஷம் இடப்பட்ட இரைகளை வைத்திருந்தான். ஏமாற்றுவதற்கான பல வழிமுறைகளோடு அதை அவன் திறமையாக திட்டமிட்டு இருந்தான். முகாம் இடங்களுக்கு இடைப்பட்ட சிறிய குன்றுகளை அவன் தவிர்த்திருந்தான். அப்போதுதான் ஓர் இடத்தில் ஒரு ஓநாய் மாட்டிக்கொண்டால் அது இன்னொரு இடத்தை பாதிக்காது. பொறிகள் வைக்கப்படாமல் விஷம் மட்டுமே வைக்கப்பட்டிருந்த பல இடங்களை அவர்கள் பார்த்தார்கள். சமையல் களையங்களை அதற்கு அவன் பயன்படுத்தியிருந்தான். அதற்குள் அவன் சாம்பலை போட்டு வைத்திருந்தான். அவர்கள் அந்த இடத்தோடு நின்று கொள்வது என முடிவு செய்தார்கள். இல்லையேல் டோர்ஜி அவர்களை பார்த்துவிடக்கூடும். முதியவர் குதிரையை திருப்பும் பொழுது அவரிடம் முணுமுணுத்தார், இவற்றை மட்டும்தான் நம்மால் காப்பாற்ற முடியும். டோர்ஜி வேலை பார்த்திருந்த ஒரு முகாம் இடத்தை அவர்கள் அடைந்த பொழுது முதியவர் குதிரையில் இருந்து இறங்கி அழுகி கிடந்த ஒரு ஆட்டுக்காலை நோக்கி சென்றார். ஆட்டு தோளால் ஆன ஒரு சிறிய பையை எடுத்து அதை திறந்து அதிலிருந்து வெண்பொடியை கொஞ்சம் எடுத்து அதன் மீது தூவினார். அவர் என்ன செய்கிறார் என்பது ஜென்னுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. அது தரம் குறைந்த உள்ளூர் விஷமருந்து. அது மிகவும் சக்தி வாய்ந்தது அல்ல. மேலும் படு மோசமான வாடையும் கொண்டது. முட்டாள் ஓநாய்கள் மற்றும் நரிகள் மட்டுமே அதில் விழக்கூடும். பெரும்பாலான ஓநாய்கள் இந்த விஷத்தை அறிந்துவிடும் என்பதால் டோர்ஜியின் வேலை வீணாகிவிடும். என்னதான் இருந்தாலும் டோர்ஜியை விட முதியவர் புத்திசாலி என ஜென் நினைத்து கொண்டான். ஆனாலும் அவனுக்கு ஒரு கேள்வி எழுந்தது. காற்றில் இந்த வாடை கரைந்து போனால் என்ன செய்வது என கேட்டான். கவலைப்பட வேண்டியது இல்லை, நம்மால் அதை முகர முடியாவிட்டாலும் ஓநாய்களால் முடியும் என்றார் முதியவர். எங்கெல்லாம் பொறிகள் இருந்தனவோ அங்கு பில்ஜி ஜென்னிடம் கொஞ்சம் ஆட்டு எலும்புகளை எடுத்து பொறிகளின் மீது எரிந்து அவற்றை மூடும்படி செய்ய சொன்னார். அவர்கள் திரும்ப வரும் பொழுது பொறிகள் மூடப்பட்டிருப்பதை பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? அவர்கள் ஓநாய்களை வேட்டையாடுவதில்தான் குறியாக இருப்பார்கள். அதனால் இதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் பொறிகளை பரிசோதித்து பார்த்து அவை கையாளப்பட்டிருக்கின்றனவா என்பதை அறிந்தால் என்ன செய்வது? ஓநாய் ஒழிப்பு திட்டத்துக்கு நீங்கள் குந்தகம் விளைவிப்பதாக பெரிய பிரச்சனை செய்வார்களே. ஓநாய்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையை விட அது ஒன்றும் பெரிய விடயமல்ல. அவை இல்லாவிட்டால் எலிகளும் முயல்களும் மேய்ச்சல் நிலத்தை ஆட்சி செய்யும். பிறகு மேய்ச்சல் நிலமே இல்லாமல் போனதும் அவையும் சிரமத்துக்கு ஆளாகும். யாருமே தப்பிக்க முடியாது. என்னால் சில ஓநாய்களை காப்பாற்ற முடிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியதுதான். உண்மையிலேயே டோர்ஜியும் மற்றவர்களும் திரும்ப வந்து நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை பார்க்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். அவர்களோடு சண்டையிட அது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
அவர்கள் மேட்டை அடைந்த பொழுது ஏகப்பட்ட காட்டு வாத்துக்கள் சோகமாக அழுது கரைந்தபடி காற்றில் வட்டமடித்துக் கொண்டிருந்ததை பார்த்தார்கள். முதியவர் குதிரையை நிறுத்தி மேல் நோக்கி பார்த்து பெருமூச்சு விட்டார். காட்டு வாத்துகளால் கூட ஒரு கூட்டத்தை அமைக்க முடியவில்லை. அவர்கள் அநேகமாக அவை எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார்கள். அவர் திரும்பி அவரால் திறக்கப்பட்ட ஒரு புதிய நேச்சர் நிலத்தை பார்த்தார். அவருடைய இருண்ட கண்களை கண்ணீர் நிறைத்தது. முதலாக முதியவருடன் புதிய மேய்ச்சல் நிலத்துக்கு வந்த பொழுது அவர்கள் கண்டறிந்த அழகிய சொர்க்கத்தை ஜென் நினைவு கூர்ந்தான். ஒரே ஒரு கோடை காலத்துக்குள் அழகிய அன்னையேரி பகுதியை அன்னங்கள், காட்டு வாத்துக்கள், காட்டு குள்ளவாத்துக்கள் மற்றும் ஓநாய்கள் ஆகியவற்றின் சமாதியாக மக்கள் மாற்றிவிட்டார்கள். அப்பா என்றான் அவன். எனக்கு அழ வேண்டும் போல் இருக்கிறது. நன்றாக அழு, எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. எத்தனையோ தலைமுறைகளாக மங்கோலியர்களை ஓநாய்கள் எடுத்து கொண்டிருக்கின்றன. நான் மட்டும் ஏன் இப்படி தனித்து விடப்பட வேண்டும்? அவர் கண்ணீர் தடயங்களுடன் வான் நோக்கி டெஞ்சரை பார்த்து ஒரு முதிய ஓநாயைப் போல ஓலமிட்டார். ஜென்னுடைய முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அது முதியவரின் கண்ணீருடன் சேர்ந்து தொன்மையான ஓலான் புலாக்கில் விழுந்தது. ஓநாய்க்குட்டி வலியை தாங்கிக் கொண்டு 2 நாள் முழுவதும் கூண்டில் நின்றபடியே இருந்தது. ஜென்சன் மற்றும் ஜாங் ஜியோனின் வண்டிகள் 2ஆம் நாள் மாலையில் இலையுதிர்கால புல் அடர்ந்திருந்த ஒரு நேர்த்தியான சரிவை இறுதியாக அடைந்தனர். அவர்களுடைய அண்டை வீட்டுக்காரனான கோம்பு அவனுடைய குடிலை எடுத்து வைத்து கொண்டிருந்தான். காவோ ஜியான்சாங் ஏற்கனவே புதிய புல்வெளியில் மேய்ச்சலுக்கு மாடுகளை அனுப்பிவிட்டு ஜென்னுக்காகவும் சாங்குக்காகவும் பில்ஜி தேர்ந்தெடுத்திருந்த குடில் இடத்தில் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தான். புதிய இடத்தை யாங்கியின் ஆடுகளும் நெருங்கிக் கொண்டிருந்தன. ஜென்னும் அவனுடைய நண்பர்களும் அவர்களுடைய குடிலை விரைவாக அமைத்தனர். கஸ்மாயும் பாயரும் 2 கூடை நிறைய மாட்டு வரட்டிகளை கொண்டு வந்தனர். 2 நாள் பயணத்துக்கு பிறகு 3 நண்பர்களும் சமைப்பதற்காகவும் தேநீருக்கு தண்ணீர் கொதிக்க வைக்கவும் நெருப்பை பற்ற வைத்தனர். ஒரு வண்டியின் சிதிலம் அடைந்த கட்டைகளை யாங்கி தன் பின்னால் இழுத்து கொண்டு வந்திருந்தான். அதை அவன் இரவு உணவுக்கு முன் கொண்டு வந்து கொடுத்த பொழுது எல்லோரும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள். அது 2 நாள் உணவுக்கான எரிபொருள் என்பதால் ஜென் வரட்டியை தூக்கி எறிந்ததால் பிணக்கு கொண்டிருந்த காவோ ஜியான்சாங் கூட ஒரு வழியாக ஆறுதல் அடைந்தான். மூவரும் ஓநாய்க்குட்டி சிறை வைக்கப்பட்டிருந்த வண்டியை நோக்கி சென்றனர். அவர்கள் கம்பளி போர்வையை நீக்கிவிட்டு பார்த்த பொழுது அதிர்ச்சியடைந்தனர். வில்லோ கூடையின் ஒரு பக்கத்தில் ஒரு கால்பந்து அளவுக்கு ஒரு ஓட்டை ஏற்பட்டிருந்தது. முனை மழுங்கிய பாத நகங்களாலும் கூரற்ற பற்களாலும் ஓநாய்க்குட்டி அதை ஏற்படுத்தியிருந்தது. ஜென் அந்த இடத்தை நெருக்கமாக பார்த்த பொழுது மெல்லப்பட்டிருந்த வில்லோ கூடை கீற்றுகளில் இரத்தக்கரை தெரிந்தது. அவனும் ஜாங்குமாக சேர்ந்து வேகமாக கூடையை கீழிறக்கினார்கள். ஓநாய்க்குட்டி புல்மேவிய தரையில் தட்டு தடுமாறியது. சங்கிலியின் மறுமுனையை கலற்றிய ஜென் குடிலை அடுத்து அதனை எடுத்துச் சென்றான். அங்கு ஒரு கம்பத்தை நட்டு அதில் சங்கிலியை மாட்டினான். பிறகு அதன் மீது மூடியை வைத்தான். எல்லா துன்பங்களுக்கும் அதிர்ச்சிகளுக்கும் பிறகு இப்போதும் கூட நகரும் வண்டியின் பாதிப்பில் இருந்து மீளாதது போல அது காட்சியளித்தது. அது உடனடியாக புல்லின் மீது படுத்துக்கொண்டது. அதன் மூலம் காயமடைந்த அதன் பாதங்கள் எதன் மீதும் படாமல் இருக்க முடிந்தது. தன் தலையை தூக்க முடியாத அளவுக்கு மிகவும் களைத்து போயிருந்தது ஓநாய்க்குட்டி. ஜென் அதனை எடுத்து வைத்துக்கொண்டு தன்னுடைய பெருவிரல்களால் அதன் வாயை வலிய திறந்து பார்த்தான். தொண்டை புண்ணில் இருந்து இரத்த கசிவேதும் வந்திருக்கவில்லை. ஆனால் அதன் ஒரு பல்லில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஓநாய்க்குட்டியின் கழுத்தை இறுக பற்றி கொண்டு யாங்கியிடம் பல்லை தொட்டு பார்க்கும்படி ஜென் கூறினான். யாங்கி அதை முன்னும் பின்னுமாக அசைத்து பார்த்தான். வேர் தளர்ந்து விட்டிருக்கிறது. இனி இந்த பல் அநேகமாக உபயோகமற்றது. தன்னுடைய சொந்த பல்லை இழப்பதை விடவும் மோசமாக உணர்ந்தான் ஜென். 2 நாட்களாக ஓநாய்க்குட்டி விடாமல் போராடியதில் அதன் உடம்பில் பல மோசமான காயங்கள் ஏற்பட்டிருந்ததோடு ஒரு பல்லும் பழுதடைந்து விட்டது. ஜென் அதை தரையில் விட்டான். அது தன் நாக்கால் மோசமடைந்த பல்லை விடாமல் தடவிக்கொண்டே இருந்ததில் இருந்து அந்த இடம் வலிப்பது நன்கு தெரிந்தது. ஓநாய்க்குட்டியின் பாதங்களில் யாங் கவனமாக மருந்து தடவினான். இரவு உணவுக்கு பிறகு நூடுல்ஸ், சிறிய இறைச்சி துண்டங்கள் மற்றும் சூப் கலந்து ஒரு பாத்திரம் நிறைய மிகவும் கெட்டியாக இல்லாத உணவை ஜென் தயாரித்தான். சூடு தணிந்ததும் இளம் ஓநாய்க்கு அதை கொடுத்தான். அதன் தொண்டையில் ஏதோ அடைத்து கொண்டிருப்பதைப் போல உணவை விழுங்குவதற்கு அது மிகவும் சிரமப்பட்டது. பிறகு அது தன் நாக்கால் மோசமடைந்திருந்த பல்லை தடவி கொடுத்தது. அதனை அடுத்து அது இருமியதோடு இரத்தம் கலந்த ஜீரணமாகாத உணவை வாந்தி எடுத்தது. ஜென்னின் இதயம் கனத்தது. ஓநாய்க்குட்டியின் ஒரு பல் மோசமடைந்திருப்பதோடு அதன் தொண்டையிலும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. ஆனால் ஒரு ஓநாய்க்குட்டியை பரிசோதிக்கக்கூடிய விலங்கு மருத்துவருக்கு அவன் எங்கு போவான்?
இப்போது எனக்கு ஒன்று புரிகிறது என்றான் யாங்கி. ஓநாய்கள் எதற்கும் பணிந்து போகாததற்கு கருணையற்ற சூழ்நிலையானது தகுதியற்றவற்றை களைந்து எறிந்துவிடும் என்பதுதான் காரணம். இந்த ஓநாய்க்குட்டி அதன் பணிந்து போகாத முரட்டுத்தன்மை காரணமாகவே நிறையவே இழந்துவிட்டது என்று வருத்தத்துடன் சொன்னான் ஜென். அடுத்த நாள் காலை ஜென் ஓநாய்ப்பட்டியை சுத்தம் செய்த பொழுது பொதுவாக காணப்படும் சாம்பல் நிற கழிவுகளுக்கு பதிலாக அவை கருத்து காணப்பட்டன. அதிர்ச்சியடைந்த ஜென் உடனடியாக ஓநாய்க்குட்டியின் வாயை திறந்து பார்த்தான். அதன் தொண்டையில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஓநாய்க்குட்டியின் வாயை நன்றாக பிடித்து கொள்ளும்படி யாங்கியிடம் கூறிவிட்டு ஒரு உணவுக்குச்சியின் முனையில் சிறு துணியை சுற்றி அதில் ஒரு மருந்தை நன்றாக தோய்த்து அதன் தொண்டையில் தடவ முயற்சித்தான். ஆனால் காயம் வெகு ஆழத்தில் இருந்ததால் குச்சியால் அதுவரை செல்ல முடியவில்லை. அவர்கள் எல்லாவிதமான வீட்டு மருத்துவத்தையும் களைப்படையும் வரை உபயோகித்து பார்த்தார்கள். இருவரில் ஒருவராவது விலங்கு மருத்துவம் படித்திருக்கலாமே என வருத்தப்பட்டார்கள். 4ஆம் நாள் கழிவின் நிறம் மங்கத் தொடங்கியது. ஓநாய்க்குட்டி மீண்டும் தன் வலிமையை அடைந்தது. அவர்கள் இருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். ஓநாய் குலச்சின்னம் ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். அத்தியாயம் 33 நிறைவுற்றது.